இன்னையோட ஓயப் போகுதுங்க பிரச்சாரம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, தயவு செய்து இந்த காணொளிய ஒரு முறை முழுதா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளையும், பொதுமக்களையும். இந்த இலுமினாட்டிகளையும், கெட்ட கார்ப்பரேட்டுகளையும் நம்ம ஜெயிக்கணும்னா, நம்மளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, கண்ணுக்கு தெரிஞ்சது, கைக்கு எட்டக்கூடியது இந்த ஓட்டு ஒண்ணுதான். இத எப்படி போடணும்? சரியா இந்த 3 மாதங்கள், இந்த ஓட்டு டேட் அறிவிச்சதுக்கு இருந்து 3 மாசம் முன்னாடி வச்சுக்கங்க. இப்ப நடக்கிற எத வச்சுமே நீங்க ஓட்டு போடுறத முடிவு செய்யறாதீங்க. இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? அவங்களுக்கு ஓட்டு போடணுமா? நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வரல. எப்படி ஓட்டு போடுறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். கடந்த 25 வருடங்களாக இந்த அரசியல பத்தி நம்ம தொடர்ந்து அலாசிச்சுட்டு, எல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த இலுமினாட்டிகளும், கெட்ட கார்ப்பரேட்டுகளும் நம்மள எமோஷனலா ட்ரீட் பண்ணுவாங்க. கடைசி இந்த 3 மாதத்துல ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும், எப்படி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணா, அதாவது நம்மள தூண்டுனா நம்ம எமோஷனலா ரியாக்ட் ஆவோம்ன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அது தொடர்பாகத்தான் இந்த 3 மாதமாக 90 நாளா, மேக்ஸிமம் 6 மாசம் வரைக்கும் கூட இருக்கும். ஆனா அந்த கடைசி 90 நாள் தான் குரூஷியல். பக்காவா வேலை செய்திருப்பாங்க. யார் ஒருவரும் பணம் குடுத்துட்டாங்கன்னோ, அல்லது உங்களுக்காக சில வேலைகள செய்து குடுத்துட்டாங்கன்னோ, நீங்க பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஆகி ஓட்டு போட்றாதீங்க. நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திக்க வேண்டியது, நம்ம நாடு நல்லா இருக்குமா? நம்ம நல்லா இருப்போமா? நம்ம குடும்பம் நல்லா இருப்போமா? அப்படிங்கிறத பாருங்க. சுயநலத்தோட அல்ல. நம்மளுக்கு காசு குடுத்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அந்த மாரி முடிவெடுத்துறாதீங்க. நாடு நல்லா இருக்கிறது மூலியமா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த கோணத்துல பார்த்து முடிவெடுங்க. தயவு செய்து உங்களோட சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த 90 நாட்களுக்கு மட்டும் நடந்த விஷயத்த பத்தி நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, வர்ற 5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம 5 வருஷத்துல என்ன பாதிப்படைஞ்சிருந்தாலும், இந்த 90 நாள்ல மாத்த முடியுங்கிறத கெட்டியா புடிச்சுக்கிட்டு தான், அவங்க தெளிவா நம்மள டைவர்ட் பண்றாங்க. நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுறதுங்கிறது இந்த 90 நாள தள்ளி வச்சுட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த 4 1/2 வருஷத்த மட்டும் இல்ல. ஒரு 20 வருஷத்த கணக்குல எடுத்து, எது நடந்தது? இனிமேல் என்ன நடக்கணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத சிந்திங்க. கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட சிந்திங்க. சரிங்களா? பணம், இலவசம், அது செய்து தர்றேன், இது செய்து தர்றேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம செய்து கொள்றதுக்கு எந்த அரசாங்கங்கள் என்ன செய்து தரப்போகிறது? நமக்கு நாமே தற்சார்பு, சுயசார்பை எடுக்கறக்கு எந்த அரசாங்கம் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்கிறத யோசிச்சு போடுங்க. நான்